Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. பொதுவா ஒருத்தர் ஒரு ஜோதிடர் குலதெய்வத்துக்குன்னு ஒரு பதிவு போடுறாருன்னா அதை அப்படியே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்க முன்னோர்கள் உங்க குலதெய்வத்தை எப்படி வழிபட சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்றத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கான்றதையும் நம்ம நம்புறோம். அதையும் ஒரு மாயை வடிவில் ஒரு பொருளா நம்ம நினைக்கணும். அவர் தான் காற்றா இருக்காரு, எல்லா வடிவமா இருக்காரு, நம்ம கண்ணால நம்மளால பார்க்க முடியாது, அவ்வளவுதான். சோ அப்ப நம்பிக்கை அப்படின்றது அங்க போய் நான் வழிபட்டுட்டு வந்துட்டு அவர் துணையா இருப்பாருன்னு அவருடைய பிரசாதம் இருந்தா போதுமானது. அந்த வடகிழக்கு பகுதி வெட்டப்பட்டிருக்கிறதோ, வடகிழக்குல சிறிய பூஜை அறை இருக்கிறதோ, தென் கிழக்குல கழிவறை கழிவுநீர் தொட்டி இருக்கிறதோ, இது எல்லாமே ஒரு மனிதனுடைய பொருளாதார வாழ்க்கையை முடக்கும். பொருளாதாரம் முடங்கிடுச்சுனாலே அந்த ரூமுக்கு கம்ஃபர்டான திங்ஸை தவிர வேற திங்ஸே வைக்கவே கூடாது. நம்ம ஊர்ல இன்னைக்கு எப்படி நடக்குது, ஒரு பெட்ரூமுக்கு சந்து மாதிரி நடந்து போற அளவுக்கு தான் இன்னைக்கு கேப் விடுற அளவுக்கு பொருள் பலத்தை என்ன பண்றாங்கன்னா அழுத்தி வைக்கிறாங்க. ஆலயம் பாத்தீங்கன்னா ஆகம முறைப்படி இருக்கிறது. அங்க போனாலே நமக்கு ஒரு எனர்ஜி எதனால கிடைக்குதுன்னா அங்க பஞ்சபூதம் சமமாக இருக்கிறது. ஒரு கோவில் கட்டக்கூடிய ஆகம விதியை மனிதனுடைய வளர்ச்சி மாத்தவே இல்லை. இன்னைக்கு கோவில் கட்டணும்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன ஆகம விதியில மட்டும்தான் நடக்குது. இன்னைக்கு இந்த மாடர்ன் லைஃப்ல தான் வாஸ்துவை நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டோம். சோ அதனால வாஸ்து என்பது ஒரு மனிதன் உண்டு உறங்கக்கூடிய இடம். அதுல ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நிம்மதி தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். பிகைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா யார் பார்க்க போறோம் அப்படின்னா குருஜி சத்யசீலன் அவர்கள். வணக்கம் ஐயா. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நிறைய பேர் போயிட்டு அங்கிருந்து காலடி மண் எடுத்துட்டு வீட்டில் வைப்பாங்க சார் குருஜி அவர்களே. ஸோ அந்த விஷயம் சரியா தவறா? அதாவதுமா பொதுவா எந்த ஒரு விஷயமுமே நம்ம இந்த வீட்டுக்கு நான் புற்று மண்ணை எடுத்துட்டு வரேன், அந்த கோவில இருந்து ஒரு கல் எடுத்துட்டு வச்சா எனக்கு அது சரியாயிடும், இது எல்லாமே என்னை பொறுத்தளவுல தவறான கொள்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு பிரார்த்தனையை குலதெய்வத்திற்கு நிறைவாக முடிச்சுட்டு வரீங்கன்னா அந்த ஆற்றல் உங்களை நிச்சயமா காத்து நிச்சயமா இருத்தும். இந்த மாதிரி பொருளை எல்லாம் நம்ம எடுத்து வருவதனால அதுல எந்த விதமான நன்மையும் கிடையாது. அப்படி செய்யவும் கூடாது. சிலர் புற்றுமண்ணெல்லாம் எடுத்துட்டு வைங்க, உங்களுக்கு நன்மை. நீங்க வீட்டுல எந்த அளவுக்கு பாசிட்டிவான சூழலை உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க குடும்பம் நல்லதா கெட்டதான்றத முடிவு செய்யும். அப்போ ஒருத்தர் நல்லா இல்லைனாலே அவர் வீட்டை நல்லா பராமரிக்கலன்றதுதான் முதல் தப்பு. அப்போ நீங்க பூஜை அறையை மட்டும் கிளீன் பண்ணிட்டு மத்த எல்லா இடத்தையுமே அசுத்தமா வச்சிருந்தா எந்த தெய்வமும் வீட்டுல என்ன பண்ணாதுன்னா தங்காது. அதுவே உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா பண்ணும் பொழுது எந்த தெய்வத்தை நீங்க எங்க நின்று கூப்பிட்டாலும் வரும். ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கான்றதையும் நம்ம நம்புறோம். அதையும் ஒரு மாயை வடிவில் ஒரு பொருளா நம்ம நினைக்கணும். அவர் தான் காற்றா இருக்காரு, எல்லா வடிவமா இருக்காரு, நம்ம கண்ணால நம்மளால பார்க்க முடியாது, அவ்வளவுதான். சோ அப்ப நம்பிக்கை அப்படின்றது அங்க போய் நான் வழிபட்டுட்டு வந்துட்டு அவர் துணையா இருப்பாருன்னு அவருடைய பிரசாதம் இருந்தா போதுமானது. சோ அதுக்காக மண்ணை எடுத்துட்டு வரேன், கல்லை எடுத்துட்டு வரேன்னா அப்ப வருஷத்துக்கு 40 முறை போவீங்க, 40 கல்லை எடுத்துட்டு வந்து வைப்பீங்களா? இதெல்லாம் லாஜிக்கான விஷயமே கிடையாது இல்லையா? இந்த மாதிரி சில தவறுகளால் தான் நம்மளுடைய இந்து தர்மம் நிறைய கேள்விக்குறிக்கு உள்ளாகுது. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க தாத்தா அப்படி பண்ணாரா? பண்ணுங்க. உங்க பாட்டி எப்படி சொல்லி கொடுத்தாங்களா? பண்ணுங்க. யாருமே சொல்லாம உங்க பரம்பரை பத்தி இப்ப உதாரணமா இப்ப நான் சைவ நிலையில இருக்கிறேன்னா எனக்கு கருப்பண்ண சுவாமிக்கு எப்படிப்பட்ட வழிபாடுன்னே தெரியாது. இப்ப கோவிலுக்கு போறேன்னா நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கய்யா, எனக்கு திருஷ்டி போகணும் அப்படிதான் நான் சொல்லுவனே தவிர நான் போய் அவருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய தர்மம் அவருக்கு தான் தெரியும். அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க குல வழக்கத்தை எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப குலத்துக்கு குலம் மாறுபடுது இல்லையா? எல்லாருடைய திருமணமுமே ஒரே மாதிரியா இருக்கா? ஒவ்வொரு ஜாதியிலும் ஒரே மாதிரி மாங்கல்யம் போடுறாங்களா? ஒரே மாதிரி உணவு முறை இருக்கா? சோ அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, பொதுவா ஒருத்தர் ஒரு ஜோதிடர் குலதெய்வத்துக்குன்னு ஒரு பதிவு போடுறாருன்னா அதை அப்படியே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்க முன்னோர்கள் உங்க குலதெய்வத்தை எப்படி வழிபட சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்றத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே அதுதான் உங்களுக்கு சரியானதாக இருக்குமே தவிர ஒரு மூன்றாவது நபர் சொல்லி உங்க குலதெய்வத்தினுடைய அருளை நீங்க தீர்க்க கூடாது. அது தவறு. இந்த மாதிரி கல் எடுத்துட்டு வர, மண் எடுத்துட்டு வரன்றதெல்லாம் வேண்டாம்.
ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க. இதை தாண்டி வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அது எந்த வகையில அப்படின்னா, நம்ம ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கும் வாடகை வீட்டுக்கு குடி போறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? இப்போ வாடகை வீட்டு போறதுக்கும் நமக்கு வந்து வாஸ்து பார்க்கணுமா? அந்த வீட்டுல இருக்கிற தலைவி தலைவன் இருக்காங்க, ஸோ 2 பேருக்கும் வாஸ்து பார்த்து தான் வந்து வாடகை வீட்டுக்கு போகணுமா? அதாவதுமா, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த வீடாக இருந்தாலும் சரி, அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அது வாஸ்து நல்லா இருந்தால் அதற்குரிய பலனை கொடுக்கும். நல்லா இல்லைன்னா அதற்குரிய பலனையும் அது நிச்சயமா நமக்கு என்ன பண்ணும்னா செய்தியை தான் தீரும். ஸோ வாடகை வீட்டுக்கு வாஸ்து தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது. ஒரு வாடகை வீடு நல்ல வீடா இருக்கும் பொழுது அந்த வீடு தான் என்ன சொந்த வீடு கட்ட வச்சதுன்றதை நம்புறேன். நம்ம நல்லா இல்லாத வீட்டுக்கு வாஸ்து தேவையில்லைன்னு எப்படி நம்ம முடிவுக்கு வர முடியும்? ஒரு வீடு வாடகை வீடு நல்லா இருக்கும் பொழுது இந்த வீடு எனக்கு ரொம்ப ராசியா இருந்துச்சுன்னு சொல்றோம்ல, இன்னொரு புது வீடு கட்ட வச்சதுன்னு சொல்றோம்ல. அப்போ நல்லா இல்லாத வீட்டுல எனக்கு கெடுபலன் இருக்கும்போது இது வாடகை வீடு தானே, இதனால இல்லைன்னு நம்ம எப்படி அந்த முடிவுக்கு வரோம்? நல்லதுக்கு அந்த முடிவு பண்றோம், நல்லா இல்லாததுக்கு இது வாடகை வீடு தானே, இதுல நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்க கூடாது. பொதுவா ஒரே ஒரு விஷயத்த, நம்ம வாடகை வீடு நம்ம வந்து ஒரு வீட்டை நல்லா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு தோஷம் உள்ள வீட்டுல ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், பொருளுடைய பழுவை குறைச்சிக்கணும். உங்க வீடு வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் தான்னா அந்த ரூமுக்கு கம்ஃபர்டான, இப்ப நம்ம எப்படி உடம்புக்கு கம்ஃபர்டான அணிகலன் போட்டா உடை போட்டாதான் நம்ம நல்லா தெரியுமோ, அது போல அந்த ரூமுக்கு கம்ஃபர்டான திங்ஸை தவிர வேற திங்ஸே வைக்கவே கூடாது. நம்ம ஊர்ல இன்னைக்கு எப்படி நடக்குது, ஒரு பெட்ரூமுக்கு சந்து மாதிரி நடந்து போற அளவுக்கு தான் இன்னைக்கு கேப் விடுற அளவுக்கு பொருள் பலத்தை என்ன பண்றாங்கன்னா அழுத்தி வைக்கிறாங்க. ஸோ வாடகை வீடு பொறுத்தளவுல, வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும், நீங்க ஓனரே இல்லைன்னாலும் நீங்க எந்த வீட்டுல இருக்கீங்களோ அந்த வாஸ்து கண்டிப்பா உங்களை வேலை செய்யும். எந்த இடத்துல தூங்குறோமோ அந்த இடத்திற்குரிய விஷயத்த நம்ம ஒரு வாரத்திலே அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். அது எந்த வகையில எப்படி இருக்கும்? இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ லைக் ஒரு வாஸ்து, ஒரு வடகிழக்கு அப்படின்றது நமக்கு அடி வாங்குது. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு மனிதன் வீட்டுக்கு வீடு அவன் குணநலன்கள் மாறி இருக்கும். இதை எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்த வீட்டில் இந்த பலன் எனக்கு கிடைச்சது, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு பிரச்சனையா இருக்குன்றத அதை அவன் அனுபவிக்கும் போதுதான் அவன் என்ன பண்றான்னா உணர்ந்து சொல்றான். அது போல ஒரு வீடு நல்லா இருக்குன்னும் பொழுது அவன் நல்லா இருக்கிற மாதிரியே உணர்வான், நல்லா இல்லாத போது அவனுக்கு வந்து பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப என்னன்னா இந்த வடகிழக்குன்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த வீட்டோடைய மெயின் ஆதாரமே. சோ அந்த வடகிழக்கு பகுதி வெட்டப்பட்டிருக்கிறதோ, வடகிழக்குல சிறிய பூஜை அறை இருக்கிறதோ, தென்கிழக்குல வந்து கழிவறை கழிவுநீர் தொட்டி இருக்கிறதோ, இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய பொருளாதார வாழ்க்கையை முடக்கும். பொருளாதாரம் முடங்கிடுச்சுனாலே அவன் பூமியில வாழறதுக்கு தகுதி இல்லாதவர் தான். அப்ப என்ன அவரால் சர்வே பண்ண முடியாது இல்லையா? அப்ப இந்த வடகிழக்கும் தென்கிழக்கும் பாதிக்கப்படாமல் இந்த 2 விஷயம், வடகிழக்குலயும் தென்கிழக்குலயும் மாடிப்படியோ கழிவறையோ இல்லாத ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்தா அவர் நலமடைவார். இது இருக்கிற வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கே போனாலும் அங்கதான் அவருக்கு பிரச்சனையினுடைய விளிம்பே என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு மனிதனுக்கு வாஸ்து தோஷம் எதை மையப்படுத்தி வருதுன்னா, கழிவறை, வீட்டோடைய வெயிட் அப்படின்னா அது படியை சம்பந்தப்பட்டு வரும். ஸோ படியும் கழிவறையும் வடமேற்குல இருக்கிற மாதிரியான ஒரு இடத்த வந்து, முக்கியமா கழிவறை வடமேற்கு தவிர வேற எந்த இடத்துலயுமே இருக்கக்கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலையை சூஸ் பண்ணி போனார்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருப்பார். இப்ப தவறான ஒரு திசையில கழிவறை இருக்கு, வாடகை வீடு எங்களால ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னா அதை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு சரியான இடத்துல இருக்க ஒரு கழிவறையை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தாலே போதுமானது. அப்ப தவறான கழிவறையை வந்து நம்ம பயன்படுத்தாம இருந்தாலே அந்த தோஷத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்னா குறைச்சிக்க முடியும். அதனால வாடகை வீடுன்னு வரும்பொழுது பயன்பாடை எந்த அளவுக்கு ஒரு தவறான திசையில இருக்கிறத குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்ல பலனை பெற முடியும். வாஸ்து கண்டிப்பா முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா ஆகம முறைப்படி இருக்கிறது. அங்க போனாலே நமக்கு ஒரு எனர்ஜி எதனால கிடைக்குதுன்னா அங்க பஞ்சபூதம் சமமாக இருக்கிறது. ஒரு கோவில் கட்டக்கூடிய ஆகம விதியை மனிதனுடைய வளர்ச்சி மாத்தவே இல்லை. இன்னைக்கு கோவில் கட்டணும்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன ஆகம விதியில மட்டும்தான் நடக்குது. ஆனா மனிதனுடைய வளர்ச்சி எதை மாத்தி இருக்குன்னா, வீடுக்குன்னு இருந்த ஆகம விதியை மனிதனுடைய வளர்ச்சி மாத்திருச்சு. அதனாலதான் வீடுன்னு வரும்பொழுது வாஸ்துன்றதை கொண்டு வரோமே தவிர இன்னைக்கு இந்த மாடர்ன் லைஃப்ல தான் வாஸ்துவை நம்ம வந்து கலாச்சாரத்தை மறந்துட்டோம். சோ அதனால வாஸ்து என்பது ஒரு மனிதன் வந்து உண்டு உறங்கக்கூடிய இடம், அதுல ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நிம்மதி தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதை கோவில் எப்படி தருதுன்னா பஞ்சபூதம் நல்லா இருக்கிறதுனால. அதே நிம்மதியை நீ வீட்டுல கரெக்டா அமைச்சிட்டன்னா அதே நிம்மதி உனக்கு கிடைக்கும். அந்த நிம்மதி இருந்தாதான் நீ எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இதுல இருக்கிற யதார்த்தம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் மக்களுக்கு நீங்கள் எளிய முறையில் சொன்னீங்க குருஜி. ஸோ மிக்க நன்றிங்க சார். நல்லதுமா, வெற்றி வேல். தேங்க்யூ.